மாதிரியான ஒரு தமிழில் முழுமையான விளக்கமற்றவர்களாக அவர் வந்து தேசிய தலைவர். இது ஈசலோன். ஓகேயா, சரி. அப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம். சந்தி எங்க போடுறீங்க? எருவில்ல இருந்து பிகே பிளாக் வந்து சாப்பாடு வாங்கி பேக் பண்ணிட்டீங்களா? என்ன தம்பி இப்படி என்ன இப்படி பிரச்சனையா கிடக்குது இன்றைக்கு சரியான. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா, ஜெர்மனியில் இருக்கிற ஹட்டிங்கன் நகரத்தில் நிற்கிறேன். இங்கே ஹட்டிங்கன் நகரத்தில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வருடாந்த தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த குறுக்கு பாதையால் அடிச்சடி கொண்டு கோயிலுக்கு போகிறேன். போய் பார்ப்போம் வாங்க. இவருங்க எவ்வளோ வடிவாக இருக்குங்க. புரியலாங்க.
சமர்ப்பயாமகே. அன்பான மெய்யடியார்களே, யாரும் வாகனம் தவறுதலாக நிறுத்தப்பட்டுள்ளது, அதை அப்புறப்படுத்துமாறு தாங்களிடம் கேட்டுக்கொள்வோம். நம்பர் ME 66012. அந்த காருக்கு பொறுப்பான உங்களை காரை சீக்கிரமாக அப்புறப்படுத்தவும் தூக்க போறாங்க சொல்லி ஸ்ரீ வரசித்தி மகாகணபதே பேத்தியமான ரஜபிராணமோதாரிய. வணக்கம். என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க? எங்க ஓடி ஒழிக்கிறீங்க? எங்க யோசனை காண இல்லை. எடுக்கிறாரா வீடியோ? உங்களுக்கு எடுக்கிறாரா? சரி சரி போய் கும்பிடுங்க.
வணக்கம் என்ன களைச்சு போனீங்களா எங்க இருந்து வாரீங்க பூப்பட்டாளா என்னாம்பி எப்படி போகுது போகுது என்ன வணக்கம் இதை கவ பண்றேன் வந்தாலும் எல்லாம் முடிஞ்சா அரவாசி முடிஞ்சா ஓகே ஐயோ கொஞ்சம் எடுத்துருக்கு இனித்தான் ஓ அவன் உள்ளுக்கு நல்லா போயிட்டான் வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கிறீங்கள் தெரிஞ்ச மாதிரி தெரியும் போல பூபட்டால கண்டினாங்களே ஓ அதான் கணக்கு மூத்த கண்டது எனக்கு மறந்து போச்சு நீங்கள் எந்த ஸ்டாப் வாரண்டோஃபு கிட்ட ஓகே நல்ல விஷயம் வெல்கம் டு ஹட்டிங்கன் இன்றைக்கு ஓகே சனா கொஞ்சம் வரும் வியாபாரம் ஓடும் யோசிக்காங்க வெதரும் அப்படி இப்படி இருக்கு ஆனால் அது ஓகே இருக்கும்னு நிற்கிறேன் சரி ஹட்டிங்கனுக்கு இங்கே வந்து குறைய கடை தான் போடுறது
ஆனால் இந்த முறை ஓகே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடையில் போடலாம் போல் இந்த கார் வர்ற பிரச்சனை இல்லாட்டி நான் கடையில் போட்டாலும் பிரச்சனை இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டவங்க அவங்க அதை வேணாம்னு சொல்லிட்டாங்க இந்த கணக்கு கடையண்டா பேருந்து பிரியோசனம் இல்லை கட்டுற வாடகைக்கு மேலே அதனால் அது ஓகேன்னு நினைக்கிறேன். சரி குட் லக். அக்கா வணக்கம். இது என்ன அண்டே மாதிரி கொத்துட்டியா? மரக்கறி என்ன சோயாபீன்ஸ் என்ன தம்பி தம்பி சும்மா அப்பாவெல்லாம் அஞ்சு விட்டு பெரிய விளையாட்டெல்லாம் காட்ட போகுது. இப்போ என்ன தம்பி நாங்கள் 3ஆம் தரம் சந்திக்கிறோம் என்ன இப்போ என்ன அண்ணனுக்கு என்ன வர போறீங்க? நன்றி. ஓகே ஓகே பிரச்சனை இல்லை. அடுத்தது எங்க அடுத்த எந்த இடத்துல போட போறீங்க? அம்மா அந்த பெரிய எங்கட கோயில் அது எத்தனையாம் தேதி? 6 மாசம் 7ஆம் தேதி. அந்த டைம்ல கணசனம் ஹாலிடே போயிருமே. 5ஆம் தேதி லீவு விடுது. 7ஆம் ஓ யா பிரச்சனை சிக்கல் சில நேரம் நானே நிக்கிறேனோ தெரியாது. சரி நடத்துங்க கொஞ்சம் நேரத்தால வாரன் குட்லாக் உங்களுக்கு. நீங்க என்ன மாதிரி போமாக்கள்? வணக்கம் ஐயா. என்ன கட்டிங்க கோயிலுக்கு எவ்வளோ காலமா வாரீங்க? நாங்கள் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வரோம். 10 வருஷமா. உங்களுக்கு வடிவா தெரியுமா எவ்வளோ காலம் கட்டிங்கன் கோயில் ஆரம்பிச்சேன்? கட்டிங்கன் கோயில் வந்து ஆரம்பித்து முந்தி பழைய இடத்துல இருந்து நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் தேர் திருவிழாவுக்கு வருவோம். அதை விட போகு மக்களால் எடுக்கப்படுற மாம்பழ திருவிழாவுக்கும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எல்லோரும் வருவோம். சொல்லுங்க. என்னென்னா ஹட்டிங்கன் கோயில் வந்து 80ஆம் ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு ரூமுக்குள்ளே தொடங்கினவங்க. ரூமுக்குள்ளே தொடங்கி இப்போ இந்த இடங்கள் பல இடங்கள் மாறி 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 இப்போ இந்த இடத்த கடைசியாக வாங்கி இது நான் நினைக்கிறேன் 3வது இடம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஓ யா 3வது இடம் சொல்லலாம். முந்தி அதில் அந்த மெயின் ரோட்டில் மற்ற இடத்துல இருந்தது. ஓ அதில் இருந்தது. நாங்கள் தொடங்கின காலத்தில் இருந்து நாங்கள் இன்றைய வரைக்கும் வாழலாம். நல்ல விஷயம். மற்றொரு கேள்வி, இப்போ உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தின் கோயில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த குலதெய்வத்தின் கோயில் கோண்டாவில் நாகபூசணி அம்பாள். ஓகே. ஏன்னா நிறைய ஆட்களுக்கு அவங்களோட குலதெய்வ கோயில் தெரியாது. இப்போ சின்ன வயசுல எங்களை அப்பா அம்மா கூட்டி போயிருப்பாங்க. அவங்களோட அப்பா அம்மா இல்லாட்டி அவங்களோட அப்பா அம்மா அப்படியே தொடர்ந்து ஒரு பரம்பரையாக போகிற கோயிலுண்டு எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் இருக்குது. அது இப்போ இங்கே உள்ள ஜெனரேஷன்களுக்கு தெரியாது. இங்கே உள்ள ஆட்களுக்கு அவைக்கு பரம்பரை கோயில் எதுன்னு கேட்டால் ஹட்டிங்கன்ல இருந்தால் அவ சொல்லிவிடும் ஹட்டிங்கன் கோயில் தான் தங்களோட பரம்பரை கோயில். கம்மில இருந்தால் அந்த பிள்ளை சொல்லும் கம் அம்மா இல்லை எங்களோட குலதெய்வம். அப்போ என்னென்னு சொன்னால் இவை வந்து நாட்டில் இருந்து வந்த ஆட்கள் இல்லை. நாங்கள் நாட்டில் இருந்து வரைக்கும் நாங்கள் அங்கே குலதெய்வமாக வச்சிருந்தது தான் எங்களோட சிவிஎம் வரைக்கும் எங்களுக்கு அதுதான் குலதெய்வமாக இருக்கும். ஓ இல்லை, இப்போ இங்கே பிறந்து வளர்ந்தாலும் எங்களோட அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா அந்த தாத்தா பாட்டி அண்டு கும்பிட்டு அந்த பரம்பரையாக கும்பிட்டு வந்தது தான் குலதெய்வம் கோயில். அப்போ அதைத்தான் நான் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து கோண்டாவில் நாகபூசணி அம்பாள் கோயில் அதை வந்து பிதானியார் கோயில் என்று சொல்கிறோம். எங்களுடைய அப்பா பிதானியாராக இருந்தது. எங்களுடைய அப்பாண்டி அப்பாவும் பிதானியாராக இருந்தது. அப்பாண்டி அப்பாவுக்கு முதல் இருந்தவரும் கிராம தலைவர். அதாலே அந்த கோயில் வந்து எங்கட கோயில் என்ற மாதிரி அது வந்து அப்படித்தான். அது இப்ப நல்ல பெரிய கோயிலா வந்துச்சு. ஆரம்ப காலத்துல கணக்கு கோயில் வந்து தனிப்பட்ட குடும்பங்களால தொடங்கினாலும் பேந்து பேந்து அவங்க விட்டு விட்டா ஒரு பொது இதாகவும் வந்திருக்கு நிறைய கோயில். பொதுவாக தொடங்குற மாதிரி முந்தி வந்து போட்டிக்கு ஒரு தரும் கோயில் தொடங்குறது இல்லை. இப்ப ஏட்டிக்கு போட்டியா வேளாளங்கோயில் இங்கே மட்டுமில்லை தாயகத்திலேயும் இருக்கு. சரி, அப்ப நீங்க இதுவரைக்கும் போன கோயிலுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச கோயில் இது அப்படி என்று சொல்லலாம். ஒன்றும் சொல்லலாம் ஒன்றை சொல்லலாம். அப்படி இல்லை இல்லை, இப்ப எல்லாருக்கும் இருக்கும் அந்த கோயிலுக்கு எனக்கு இன்னொருக்கா போகணும் போல இருக்கும். அப்படி அதை சொல்றேன். நாங்கள் எல்லா கோயிலுக்கும் வருஷம் போறோம். உங்களோட கோயில் என்ன மாதிரி? உங்களுக்கு உங்களோட குலதெய்வ கோயில் எது? எங்கட குலதெய்வ கோயில் யாழ்ப்பாணத்தில் இருக்கு நல்லூர் கோயிலில் நாங்கள் போய் வரோம். எங்கட அப்பா அம்மா வேறு கோயிலில் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் குலதெய்வம் வந்து நல்லூர் கோயிலில் தான் நாங்கள் நல்லூர் கோயிலில் பார்த்தோம். ஓகே. அவங்களோட ஐயனார் கோயிலா? ஓகே. அனலதி ஐயனார் கோயில். ஓகேயா. அப்போ நீங்கள் அதுக்கு போய் வந்திருக்கிறீங்களா? அப்போ கிட்டடியில் இல்லை.
ஆ ஓகேயா, நல்ல விஷயம், நன்றி. வணக்கம் அக்கா. என்ன கடை வந்து இப்படி அப்படி இப்படிமா கடைக்கு ஒரு காத்தடிச்சா பறந்துடும் போல? காத்தடிச்சா பறக்கும் தான், பறக்காம பிரச்சனை இல்லை, பிள்ளையார் விட மாட்டார், யோசிக்காதீங்க. மாட்டேன். பிள்ளையார் விட மாட்டார். இல்லை ஓகே, அது காத்து மழை வராது பெருசா. எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கீங்க? பூபேட்டால் தானே? ஓகேயா, சரியா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். சாரி கிரியேஷன். ஓ யா, நாங்கள் விவாகாவில் மீட் பண்ணியிருக்கோமே. விவாகாவில் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் கூட. சாரி கிரியேஷன். ஆ, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நீங்கள் பிஸியாக நின்றுப்பீங்க. நீங்கள் ஒபோசன் அல்ல? ஒபோசன்யா. ஸோ நீங்கள் கணக்கு வடிவாக தான் அடிச்சிடுறீங்க. காற்று வந்தாலும் இதுக்களால் வந்து இதுக்களால் போயிடும், கடை பறக்காது. சனம் இனித்தான் வரும், பிரச்சனை இல்லை. அப்போ நான் அடுத்த முறை திரும்ப டிசுல்டோஃபில் விவாகா செய்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு கேட்டிருந்தார். என்ன மாதிரின்னு தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் பண்ண இல்லை. வணக்கம் சொல்லுவீங்க. ஆ ஓகே. ஓ சரி, உங்களுக்கு குட் லக். இன்றைக்கு மிக்சர்கள் எல்லாம் வச்சிருக்கு. அண்ணா வணக்கம். என்ன மூலையா கடையை போட்டு நிற்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? சானா மினி தான் வரும். இழு கொஞ்சம் பிந்தி போச்சு போல. என்ன அப்படி ஓடி ஒழிக்கிறீர்? வேறும் டில்லுக்கிட்ட நின்ற நீர் ஓடி ஒழிக்கிறீர். எந்த ஸ்டேட்லேருந்து வரீங்க? டியூஸ் பார்க்க அன்றைக்கு பூப்பிட்டாலில் போட்டீங்களா? ஆமாம் ஆமாம். எப்படி போச்சு இப்போ இந்த அன்றைக்கு எல்லாம்? வித்து முடிச்சுட்டு போனால் சரிதான். என்னண்ணே? யா குட். போலண்டில் ஓ அன்றைக்கு அது தமிழர் திருவிழா அது அன்றைக்கு நல்ல விசேஷமாக நடந்தது தானே? ஓ அப்போ அது நல்ல நல்ல அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் விசேஷமாக பிளான் பண்ணியிருக்கணும் போல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றோ. சும்மா எடுத்து போடுறானே நம்மள. இது என்ன பனங்காய் பணியாரமா? ஓகே நைஸ், நல்லா இருக்குயா. இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்து போடுறோம். ஓ எடுத்து போடுறோம் பனங்காய் பணியாரம். இது எவ்வளோவுக்கு விற்கிறீங்க? இது கிலோ 20 ரூபா. கிலோ 20 ரூபா. ஒரு நல்லபடியாக சின்ன நல்லா சுட்டுருப்பீங்க. எல்லாம் ஒரே கணக்கில் இல்லை. நல்ல வாசம் அடிக்குது பனங்காய் பணியாரம். இனி அடுத்த முறை இனி எங்கே கடை போடுறா இருக்கிறீங்க? இதே தோதா இல்லைண்ணே? யா, இதெல்லாம் இப்போ நீங்கள் எல்லாம் கையால் வீட்டில் வடிவாக சுத்தமாக செய்து கொண்டு பேண்ட்ற நீங்களா செய்கிறது? அதான் நல்ல அந்த சுத்தம் நல்லது. நல்ல விஷயம் அதுதானே. என்ன சனம் வந்து காசை கொடுத்து நம்பி சாப்பிடுறது சாப்பாடு விஷயம். அப்போ நாங்கள் சில பேர் அந்த எண்ணெயெல்லாம் ஒரே எண்ணெயில் வச்சு சுட்டு கொடுக்குறது. இப்போ அந்த சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், பேர் ஒரே எண்ணெயில் வச்சு திரும்ப திரும்ப சுட்டு கொண்டு இருப்போம். அது கூட ஓமா அடுத்த நாளைக்கு ஒரு நாள் வச்சு எடுத்தால் அந்த எண்ணெயில் ஒரு மனம் ஒன்று வரும். உண்மை. அது கூட இல்லை, அந்த பழைய எண்ணெயில் தான் நெடுக நாங்கள் சமைக்கல அந்த எண்ணெயால் தான் எங்களுக்கு அந்த கேன்சர் வருத்தம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓ அப்போ அதை வந்து நாங்கள் வீட்டில் சமைக்கிறண்டாலும் அதை ஊற்றிடுவோம். அது எங்களுக்குண்டாலும் உண்மைதான். சரி, என்ன அப்போ அடுத்த முறை நீங்கள் வேறு நீ அடுத்த பிளான் பண்ணிட்டீங்களா இல்லாட்டி இந்த இடத்துல? சிவங்கோயில் டோட்மூண்ட். ஓகே, டோட்மூண்ட் சிவங்கோயிலில் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வராதாக்கள் கட்டாயம் இதுவும் போடுவீங்கண்ணே. பனங்காய் பணியாரம் சாப்பிடலாம். சரி என்ன, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. வணக்கம். என்னண்ணா ஒரு விழாப்பழத்தோட கொண்டு ஓடிச்சிடுறீங்க? அளவு சின்னண்ணா கிடக்கும் போல. எத்தனை கிலோ வருது? 10.5 கிலோ. என்ன விலை? 8 ரூபா கிலோ. கிலோ 8 ரூபா. பரவாயில்ல, அன்றைக்கு கூட வித்தமாக இருந்துச்சு. 10 ரூபாயும். மாம்பழம் என்ன விலை? கிலோ 8 ரூபா. அதுவும் கிலோ 8 ரூபா. இது எங்கத்தியான் மாம்பழம் அவனே? ஸ்ரீலங்காவோ? என்ன மாம்பழம் இது? டொமினிகான ரிப்பப்ளிக். ஓயா, அன்றைக்கு அங்கே பூப்பட்டால போட்டிருந்தேன் நீங்களே என்ன கடை? எந்த ஸ்டார்ட்னு சொன்ன நீங்கள்? ஹேனா? யா, ஹேனையில் கடை இருக்காண்ணா உங்களுக்கு? பாவக்காய், கத்தரிக்காய், இதுதான் கூட ஏசியா மார்க்கெட் ஹேனாவில் இருக்கேன். நான் வந்திருக்கேன் கூட கடைக்கு, புதுக்கடை. நான் வந்திருக்கேன், மாமா வார ஒரு அடிக்கடி வந்திருக்கேன் நான்.
தெரியுமா அந்த கடை? இல்ல அது கிட்ட ஓ ஸ்டார்டிங் கிட்ட பானபி இது இங்க. ஓ தேங்காய் என்ன விலை? ஒரு ஹீரோ. என்ன வாங்குற யோசனைகள் இருக்கா? வாங்குவோம், தேங்காய் வாங்குவோம். வாங்குங்க. சின்னவங்க கிடக்கு, நானும் வாங்கணும். வணக்கம். என்ன மாதிரி சும்மா இருக்கிறீங்களா? நானும் சும்மா இருக்கேன். எப்படி வடிவா கும்பிட்டீங்களா? அது சரி, ஒரு கேள்வி உங்களோட குலதெய்வ கோயில் எதுன்னு தெரியுமா? சரியப்பா, அது பேரை சொல்லுங்களா? அப்ப அது எங்க இருக்கு? இல்ல, ஒவ்வொரு கோயில் இருக்கு ஒவ்வொரு ஆக்களுக்கு. இப்ப உங்களோட அம்மா அப்பா பெருமாள். நான் பெருமாளோட தான் இருக்கிறேன். குலதெய்வம் அவரை பிடிச்சி தான் வெளியில வரும். இல்ல, அந்த கோயில் இலங்கையில நீங்கள் எங்க இருக்கு? முனியப்பர் கோயில் இருக்கு. உங்களோட கோயில் அதாவது கோயில். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. ஓ, அது வந்து எங்க அப்பா அம்மாவில இருந்து நாங்கள் அப்படியே பரம்பரையா கும்பிட்டு கொண்டு வரோம். அது நல்லூர் முருகன் தான். அதைத்தான் நான் கேட்டேன். அது வந்து இப்ப நீங்க இப்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷமோ போகாம இருந்துட்டு நீங்க அந்த கோயிலுக்குள்ள போயக்குள்ள உங்களை அறியாம உங்களுக்கு ஒரு புல் அரிச்சு கொண்டு இப்படி வரும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் அந்த கோயில், இது நடந்திருக்கு நிறைய பேருக்கு. நான் கதைச்சேன். நாங்கள் இருக்கிறது பெருமாளோட இருக்கிறீங்க. சரி, ஆனா குலதெய்வம் ஒன்று இப்ப இங்கேயும் வந்து நாங்கள் வேற இதுல கும்பிடுவோம். உங்களுக்கு இப்ப இதுவரைக்கும் நீங்க போன கோயில்ல பிடிச்ச கோயில் கட்டிங்கன் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் தான் உங்களுக்கு பிடிச்சது. கேட்ட வரம் தருவேன். உண்மைதான். எங்க போற ஆக்களையும் கூட்டிக் கொண்டு இங்க இருத்திடுவேன். நீங்க என்ன கணக்கை யோசிக்கிறீங்க? யோசிக்கப்படாது. பிள்ளையார்கிட்ட வந்திருக்கீங்க, கணக்க காலியல். சரி, போயிட்டு வாங்க. அப்ப சந்தோஷம். ஓகே. வந்து அது தானாலும் தேன்குழுதெல்லாம் இருக்கு. எவ்வளோ தேன்குழல் பட்டி? பரவாயில்ல, 350. ஓகே, அன்னைக்கு கூட இருக்கு. அன்னைக்கு சுவிஸ்லேருந்து வந்து கடை ஓட்டிருந்தவ, அது கொஞ்சம் கனவிலைக்கு வித்தமாக இருந்தது. இந்த பிலாப்பழம் பட்டியெல்லாம் வச்சு விற்கிறார். அந்த 8 ரூபாய். எது கிரைண்டரா? அண்ணா கிரைண்டர் என்ன விலைன்னு கேட்குறாங்க. 100 ரூபா. பார்த்தீங்களா, எல்லாம் போட்டு அடிக்கிறான். பிலாப்பழம் தான் வட்டி வச்சு நடக்குது. மாம்பழத்தை நாளை வெட்டி டேஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி இதுலயே சாப்பிட்டு ஓடி போயிடலாம். நல்ல ஒரு ஐடியா. வணக்கம் அண்ணே. என்ன மாதிரி என்ன காத்து அடிக்கல? அடியை பார்த்தா இந்த அங்கால பக்கம் போயிருவீங்க போல, பறந்து ஊருக்கே போய் சேர்ந்துருவீங்க போல. காரை சேர்த்து கட்டி அதான் இல்ல காரை விட்டுருக்கிறீங்க. அப்போ யாரோ கேட்டவே ஆட்டக்காரா இருந்தா எங்களுக்கு என்ன கட்டி விடுறாங்க பிடிச்சி, பறக்காம இருந்தா சரி. பிள்ளையாரண்டைக்கு எப்படியாவது ஏதாவது பண்ணுவேன். உண்மைதானே, அது ஒன்றும் நடக்காது, யோசிக்காதீங்க. அதெல்லாம் இப்படி எல்லாம் நல்ல மாதிரி முடிய முடியாது. பிள்ளையாரை நம்பி வந்துருக்கீங்களா? எந்த ஸ்டார்ட்? வில்லிஷ். பூப்பேட்டாவில் போட்டீங்களா ஆடை? இல்லைண்ணா, இன்றைக்கு இங்கே வந்துருக்கீங்க. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். அங்கே என்ன கடையாக வச்சுருக்கீங்களா இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்? ஓகே, நல்ல விஷயம். சாரி, இதெல்லாம் என்ன விலை? வெட்டி ஒற்றை வெட்டியாக்கா? இல்லை ஓ, பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பு வட்டி இருக்குது. நல்ல பொட்டு வட்டி என்ன எவ்வளவு? 15 ரூபாய்க்கு ஆகும். 15 ரூபாய்க்கு நல்ல ப்ரைஸ் அது. இனி எங்க அடுத்த முறை எங்க கடை விட போறீங்களா? இனி என்ன கோயிலா? நாகூசனி அம்மன் கோயிலா? அப்போ அது திருவிழாவா? வர ஞாயிற்றுக்கிழமையா? நல்ல விஷயம். ஓகே, அப்போ வெதர் நல்லா இருக்கணும்னு பார்ப்போம். அப்போ அங்கே வந்தவன்டா அங்கே சந்திப்போம். காத்தடிக்கிற அடியை பார்த்தா எல்லாம் மறந்து போகும்.
என்னடா இதுக்குள்ள வந்து பார்ப்பேன் என்ன செய்யறாங்க. என்ன தண்ணி பந்தல் இன்றைக்கு பறந்துடும் போல கிடக்கு ஒரு பக்கத்தால். ஓ சோறு ஏதெல்லாம் போட்டுக்கின்றாங்க பார்ப்போம் இன்றைக்கு என்ன நடக்குது. சமையல் எல்லாம் அரம்பரமாக போகுது. வணக்கம். அரம்பரமாக போகுது. என்ன வேலை பிஸியாக நிற்கிறீங்களோ இல்லையா? ஓ அப்போ சரியாப்பா சரியா நடத்துங்க நடத்துங்க. இன்றைக்கு சனமும் கூட வந்துருக்கு. காற்று அடிக்குது, கண்டவாட்டுக்கு வெதரும் சரியில்லை. ஓகே இதுக்குள்ள அன்னதானம் வழங்குற இடம். கொஞ்சம் கல்லுங்கன்னு ஒரு அன்னதானம் பண்ணி போட்டுருக்கு. இந்த அன்னதானத்துக்கு சோறெல்லாம் ரெடியாக இருக்குது. அடித்து இரவு வந்து விடிய விடிய சமைச்சு மனுஷா வெளியில் இழுக்க எல்லாம் இப்போ நீதிக்கு இழுக்கவும் மேலே அதால். வணக்கம். எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். ஓ என்னப்பா மாதிரி என்ன மாதிரி? வணக்கம். இன்றைக்கு புதுசாக ஒரு கடையை ஒன்று பார்க்குறேன்னு அதான் இன்றைக்கு யோசிக்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் பிடிச்சி என்ன போடலாம் அதுக்கு தான் போடுறேன். இப்போ வந்தேன் போட்டு விட்டீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன வந்துட்டா. சரி உங்களோட எங்க இருக்கு உங்களோட இது கடையை வச்சிருக்கீங்களா இல்லாட்டி ஆன்லைன்ல இல்லாட்டி பார்ட்டி சர்வீஸா என்ன மாதிரி? பார்ட்டி சர்வீஸ் தானே. இப்போ கல்யாண வீடு 500 600 700 பேர் எவ்வளோ வேண்டாலும் செய்வீங்க? ஓகே. எங்கே எந்த ஸ்டெப்? ஹாகன்ல இருந்தேனே. ஓகே பார்த்துக்கொள்ளுங்க. காக்டைல் சர்வீஸ். இந்த என்னென்ன என்னென்ன ஐட்டங்கள் வச்சிருக்கிறீங்க? இன்றைக்கு ஸ்விம்மிங் பூலா? Swimming pool, mojito, lagoon, and sunrise. Sunrise. இனி அங்கே கல்யாண வீடு பாட்டியல் அதுலன்னு சொல்லிட்டுன்னா ஆல்கஹால் வேற வேற பேர்கள் எல்லாம் இருக்கு. உங்கள் இன்ஸ்டாகிராமும் இருக்கு. நான் இந்த இதில் காட்டில் எடுத்து போட்டேன். நான் இதுக்கு ஒரு காட்டை கொண்டு வரேன். இதில் பாருங்கள் நம்பரை எல்லாத்தையும் பார்த்து அடிச்சு கொள்ளுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குட் லக். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். வணக்கம் அண்ணா. இது என்ன கோயில் கடையோ உங்களோட கடையோ? பூப்பட்டால் கோயில் கடை. ஹட்டிங்கன் கோயில் கடை தான் நான் பார்த்தேன். நல்ல விஷயம். கேட்டபடியா உதவி செய்றீங்க. ஓகே ஓகே நல்லது. ஓகே இங்கே உடக்கு எல்லா ஐட்டங்களும் இருக்குண்ணே. இங்கே சும்மா ஸ்நாக்ஸ் கோப்பி இருக்குது. ஓ இது இப்போ முழு இந்த திருவிழா முழு நாளும் வந்து உள்ளுக்கு போட்டிருந்தவன் இந்த கடை. இப்போ வந்து வெளியில் ஓகே. ஓகேயா நல்ல விஷயம். மாம்பழம் 10 ரூபா. எத்தனை மாம்பழம் ஒன்று இருக்கு அதுக்குள்ள? 4 6 4 10 ரூபா 4 பழம். எந்த நாட்டு பழம்? பாகிஸ்தான். பாகிஸ்தான் பழம் 4 10 ரூபா. இங்கே புளியம்பழம் பழம் இருக்கு. புளியம்பழம் பட்டியா தான் விற்கிறீங்களா இல்லாட்டி? அது என்ன விலை? வணக்கம். நீங்கள் வாங்கி சாப்பிட வந்திருக்கீங்களா? வணக்கம். எங்கப்பா ஓடுறீங்க? இங்கே உங்களோட குலதெய்வம் கோயில் ஏதாண்டு இருக்கா சொல்லிட்டு போங்க. நல்லூர் கோயில். ஓடுறது போடா. இப்போ பயங்கர வெட்கப்பட்டு கொண்டு இங்கே வாங்க பாத போட மாட்டேனா பாடா. சனவெல்லாம் மொழியில எங்க விட ஓடுது போல கண்ட வாடுது. சாமி சுற்றி வந்துட்டு
என்ன ஒழிச்சிட்டு நிற்கிறீங்க? தேங்காய் எதுவும் உடைக்கிறாங்களோ உள்ளுக்கு? அக்கா சொன்னதுல நிற்க சொல்லி அக்கா கொண்டு வெயிட் பண்ணுறேன். அப்போ தொலைஞ்சு போனீங்களா திருவிழாவில்? கிட்டத்தட்ட. ஓ அப்படிதான் தெரியுது தானே, திருவிழாவில் தொலைஞ்சு போன மாதிரி. நம்ம என்ன தேங்காய் உரைக்காச்சா? அதான் பிரச்சனை. அடிக்கிற அகண்ட கும்போதர தண்டேஸ்வரனுக்கு
சாரி வணக்கம் ஐயா, எந்த மாதிரி சோறு சாப்பாடு கொடுக்க வலிக்கிட்டாங்க? இந்த கொடுக்க வலிக்கிட்டாங்க, வடிவா சாப்பிடுங்க வாங்கி. எந்த மாதிரி இன்றைக்கு என்னென்ன சோறு இருக்குன்னு தெரியல வாங்கிட்டாங்க, சாப்பிட்டு பாருங்க. கொடுக்க வலிக்கிட்டாங்க சோத்து சட்டின அளவு பார்த்தீங்களா? சோத்துக்குள்ள விட்டு எடுத்துடுவோம். சர்பத் இருக்கா? நல்ல விஷயம். வாரம் பொழிச்சு வச்சுட்டீங்களோட. என்ன மாதிரி அண்ணா எப்படி இருக்கு அண்ணா? நல்லா இருக்கா? வெரி குட். வரையா சாப்பிடுங்க. வெரி குட். குத்தரிசி சோறா? குத்தரிசி மாதிரி தான் கிடக்காது. மழை வந்து கடுத்துட்டு தானே என்ன செய்யறது? அதாவது மழை பெஞ்சாலும் விடாது சோறு சாப்பிடுற பிளான்ல இருக்கு இன்றைக்கு எல்லாரும். என்ன என்ன மழை வந்தாலும் சந்தோஷம் கண்டதுங்க. ஓ, அது பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்தில் விட்டுரும். சனம் கணக்கா வெளியில வரேன் அழகா இருக்கு. மழை வந்து என்னப்பா கண்டு கனகாலம் கோயில் பக்கம் தான் வந்திருக்கீங்க. எங்க இருக்குது? ஆகன்ல தானே? ஓகேயா, சரி. அப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல விஷயம். சந்திச்சு இருங்க, வாரண்ணா சந்திப்புமா. முகம் தெரியாது அண்ணா. நீங்க டென்ட் அடிச்சதான் அடிச்சீங்க, சனத்தை பாத்தீங்களா? சாமாமாங்கெல்லாம் உள்ளுக்கு வந்து ஒதுங்கி நின்று சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கு. ஓ, அதுக்காக இங்க பச்சை மிளகாய் சைட்டால எடுத்து கடிக்கிற இல்லைன்னு. அது இதுல சேராதாக்கா அக்கா, அதுல சேராது. அது காசு கொடுத்து வாங்கணும். ஓ புள்ள உரை பண்ற இந்த மாம்பழத்தை எடுத்து கடிக்கும் மேனே ஒழிச்சு நின்று சாப்பிடுறது. இங்க இப்படித்தான் இருக்கும். அண்டைக்கு இப்படித்தான் முப்பட்டால ஒரு அம்மா பிள்ளைக்கு சோறு கீத்தி விட்டவா. பிள்ளைக்கு தீக்கலாம் இங்க. வாங்க வாங்க வாங்க, பிலாப்பில் மட்டும் எல்லாம் வாங்குங்க. பிள்ளைங்கல்ல அப்படியே சாப்பிட்டீங்க. நல்ல விஷயம். டேஸ்டாக இருந்துச்சா? ஓகே. சர்பத்து குடிக்கிறீங்களா? உமா கண்டு கனகாலம் எங்க பிஸியா மெலிஞ்சிட்டு? ஃபிசிக்ஸில் பிஸி சாப்பிட்ற. அதான் என்ன சோறப்பா அது? என்ன அரிசி? புத்தரிசியா? இல்லை, நல்லா சாப்பிடுங்க. இவரு இப்படி சாப்பிடுற மாதிரி உங்களை எடுத்துருக்கேன். விரதம் பிடிச்சி டயட் பண்ணுவேன். நீ கவனம் விரதம் பிடிச்சி செத்து போயிடும். அளவோ தேங்காய் பாதியாவது எடுத்து சாப்பிடுவோ. தேங்காய் பாதியாவது எடுத்து சாப்பிடு. சரி, அவருக்கு எலும்பு இல்லாம இறங்காது. அவர் அந்த 4 காலில் போடுறது. சனமெல்லாம் வழியில் வந்து நீ ஷாப்பிங் செஞ்சுட்டு போகுது. நம்மளோட வழக்கமாக நிற்கிற சோத்துக்கு வணக்கம். என்னப்பா உங்களை எந்த கோயிலில் கண்டாலும் சோறும் கையுமாவே நிற்கிறீங்க. நாங்கள் முதலே சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டோம்.
கோயில சாமியை விட்டுட்டு தான் பாரு. உங்க வேர்க்கை இல்ல வேர் எழுத்தாத கலைக்கிறீங்க. பரவாயில்ல, இழுத்துட்டீங்க ஒரு மாதிரி. சரி சரி சாப்பிடுங்க வடிவா. ஆனால் இங்கே சொன்ன ஏற்கனவே இது பக்கத்தில் இங்கே சைட்டுக்கு அங்கே வெங்காயத்தை எடுத்து கடிக்கிறேன் இல்லை, பச்சை மிளகா எடுத்து கடிக்கிறேன் இல்லை, விற்க வச்சிருக்கேன்னு உங்களோட ஸ்டார்ட் ஆக்கலாம். ஆனே போடுறீங்களா? தெரியும் தானே, அதுக்கு முதலாவதாக போட்டுருவோம் நாங்களே. சாப்பாடு முக்கியமான. சாப்பாடு முக்கியம் எனக்கு. சரி நடத்துங்க. சோறு முக்கியம். வணக்கமோ என்ன மாதிரி முதல் மஸ்கட்? அது நல்லா இருக்கு. வணக்கம். எந்த ஸ்டார்ட் நீங்கள்? விலங்கையில் பிஎல்எஃப். ஓகே, கடையா வச்சிருக்கீங்க? அவதான் நல்லா செய்யறது. வெரி குட். இங்கே நாங்கள் கடையா பிஎல்எஃப் என்ன கடைக்கு பேர் என்ன? அம்பாள் ஸ்டோர். ஸ்ரீ அம்பாள் ஸ்டோர். நல்ல பேர். பிஎல்எஃப். நீங்கள் என்ன மாதிரி இங்கே வாங்கலாம், ஒழிக்காம இங்கே வாங்கலாம். இதில் பழைய இந்த கட்டிங்கன் கோயிலில் பழைய ஆள் ஒரு ஆள் இங்கே எவ்வளோ வைக்கப்படுறாரு. அவர் ஒழிச்சு நிற்கிறார். எனக்கு தெரியும். எங்கே அப்படியே ஓடி ஒழிச்சிட்டாங்க பழைய ஆக்கள் எல்லாம். வணக்கம் எல்லாருக்கும். இப்படி சாமி எழுத்து களைச்சி போனீங்களோ? ஓகேயா? ஃபிட் சாப்பிட்டு களைச்சி போனீங்களே? என்ன அப்படி எந்த ஸ்டார்டிங்? முல்லையம் கோயில் இருக்கிறீங்களா? கோயிலுக்கிட்ட இருக்கிறீங்களா? அந்த கோயிலில் எப்போ திருவிழா செய்ய போறாங்க? திருத்த வேலை நடந்ததா? ஓகே சரி. இப்போ சொல்லுங்க அப்போ டாக்டர் கண்டு பைசங்கரோ, நீங்கள் உங்களோட எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கணும், குலதெய்வ கோயில் இருக்கு உங்களுக்கு. டாக்டர் கண்டு சொல்லுங்க அப்போ உங்களோட கோயில் எது? எந்த பிள்ளையா கோயில்? அப்பா கரவட்டியில இருக்கு. என்ன கோயில்? குடவத்த பிள்ளையா கோயில். உங்களோட கோண்டா. இது எனக்கு முதல் முறை சொன்னது. உங்களோட சுதுமலை அம்மன் கோயில். இங்க வேற எனக்கு தெரியும். ஒழிச்சு போய் நிக்க ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வாரா? ஓகேயா? அளவட்டி கும்பலாவ. நீங்க அதுக்கு இப்ப கடைசியா அப்ப போனீங்க எல்லாரும் உங்களோட கோயிலுக்கு? ஒரு வருஷமா? நீங்க ஆனா கனகாலத்துக்கு பிறகு உங்களோட அந்த கோயிலுக்கு போயிருக்கல. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த உங்களோட அந்த குலதெய்வத்துக்கு போயிருக்கல? குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கு நல்லா இருந்தேன். அது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு இது நான் ஏன் கேட்குறேன்டா, கணவரோட கதைச்சிருக்கிறேன். அவங்களுக்கு அந்த திரும்பி அந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு பிறகு தேடி அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கல. அவங்களால கண்ணீர் வந்து அவங்களுக்கு அந்த புல் அரிச்சு அப்படி கணவருக்கு நடந்திருக்கு. அதான் கேட்டு நான் குலதெய்வ கோயில் இங்கே உள்ள ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அதை போய் அதை பார்த்துட்டு வர ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கு. இங்கே பூப்பட்டாளம்மா. அப்போ உங்களுக்கு போன கோயிலுக்குள்ளே திரும்ப போகணுன்ற கோயில் எது பிடிச்சிருக்கு? எல்லா கோயிலும் நல்லா இருக்கேன்னு அந்த கோயில் வடிவா கட்டி இருக்கேன்னு. நான் இப்போ பார்த்தா வடிவா இருக்கு. ஆனால் எங்கடா இப்போ பிள்ளையார்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா கட்டாயம் நடக்கும். சரியா? நல்ல விஷயம். நன்றி. தமிழா நீங்க? இல்லை, நான் சிங்களம். எப்படி இருக்கிறீங்க? சோறு முக்கியம். உள்ள எப்படி இருக்கு? எத்தனையாவது கோப்பை? இது முதலாவதா? வைக்கப்படாம போட்டு சாப்பிடுவாங்க. அண்டாவில் போட்டு வச்சிருக்காங்க எல்லாம். என்ன மாதிரி இந்த என்னண்டா இப்போ உங்களோட ஊரில் உங்களோட குலதெய்வ கோயில் எதுன்னு தெரியுமா? முருகன்ன்றது இப்போ இது ஊரில் இந்த கோயில் இப்போ 1008 முருகன் கோயில் இருக்கு. அதைத்தான் சொல்ல. இல்லை என்னன்னா உங்களோட அப்பா அம்மா உங்களோட தாத்தா பாட்டியை அதை தொடர்ந்து கும்பிட்டு வருவீங்க ஒரு கோயிலுக்கு போய். அது உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாம். நல்லூரா? உங்களுக்கு நீங்கள் எல்லாம் அக்கா தங்கச்சி மாறுறானே. சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் குலதெய்வம். இப்போ உங்களோட அம்மாண்ட ஏதோ அதுதான் உங்களுக்கு.
அப்போ சந்தோஷம், படியா சாப்பிடுங்க. தம்பி தம்பி இப்படி காரை கண்டவாடு கோயிலுக்குள்ள கொண்டு வந்து விடக்கூடாது, தெரியும் தானே? ஃபைன் கட்டணும் வேணே, ஃபைன் எல்லாம் கட்டணும். கவனம் இவருக்கு டக்குன்னு எழுதி கொடுங்க. அப்போ ஒரு ஃபைன் உண்டு, என்னது ஒரு 5000 உண்டு கட்டுங்க. அப்போ டக்கண்டு கவனம் கவனம் எடுங்க எடுங்க. சரி வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களோட குலதெய்வ கோயில் அது ஊர்ல? மொட்டையா எல்லாரும் பிள்ளையா கோயில், முருகன் கோயில் சொல்லி நம்மப்பா 1008 பிள்ளையார், கரவட்டி பிள்ளையார் கோயில். ஓகே, அது கடைசியா எப்போ போனீங்க? போனீங்களா? நல்லா இருந்துச்சா? போயிட்டு இருக்கு போயிட்டு கனகாலத்துக்கு போனீங்களா இல்லாட்டி? அப்போ ஓகே. இல்லை ஏன்னு கேட்குறேன்னா, அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஆக்கள் கணவர் சொல்லியிருக்கிறாங்க, கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் அந்த எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய்க்கல எங்களுக்கு அது ஒரு இனம் புரியாத ஒரு இது, ஒரு உடம்புல ஒரு சந்தோஷமும் ஒரு விஷயம் இல்லை. அதுதான் கேட்குறேனோ, கணவருக்கு தெரியாது, இப்போ பிள்ளைகளுக்கு தெரியாதானே? இப்போ உங்களோட குலதெய்வ கோயில் தான் உங்களோட பிள்ளைகளுக்கும் அதுதான் ஒரு கோயில். அடிக்கடி வந்து போயிடும் பிள்ளையாரா அப்பா கூட. சரி, அப்ப நன்றி, வணக்கம். களுவாஞ்சிக்குடியில் எங்கட பொடியன் ஒருத்தன் இருக்கான், யூடியூப் செய்கிறவன், எருவில்ல இருந்து PK Vlog. அவங்களும் இப்போ பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் அந்த கோயில் கணக்காக எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பார்ப்பாங்க. மண்டூர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? மண்டூர் கோயிலாம் எந்த குலதெய்வ கோயில்? மண்டூர் முருகன் கோயிலாம் எங்கட குலதெய்வ கோயில். யா, ஏன்னா அங்கே ஒவ்வொரு வருஷமும் சின்ன வயசுல இருக்கீங்களா நாங்கள் அங்கே போய் கும்பிட்டுட்டு வர்றது. மற்ற மாமாங்க மட்டக்களப்பு மாமா. இப்போ அந்த அங்கே பக்கம் திருவிழா எல்லாம் தொடங்கிட்டு எல்லாம் ஒரு மாதிரி சின்ன வயசுல போயிருக்கேன். இப்போ போனதுக்கு இப்போ சரி, நல்ல விஷயம், நன்றி. சாப்பாடு வாங்கி பேக் பண்ணிட்டீங்களா? என்ன தம்பி இப்படி இப்படி பிரச்சனையா கிடக்குது? இன்றைக்கு சரியான சனம் இந்த கோயில்ல இப்படி ஒரு பக்தர்கள் வருவினோண்டு எதிர்பார்க்கல. நல்லா தானே இருக்குது. இந்த தேர் முடிய மழையெல்லாம் போய் சனம் வெளியில வர கணக்கா இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவு வெயிலும் இல்ல, குற்றம் கழிக்கிறதுக்கு மழை வந்து நினைச்சு குற்றத்தை கழிச்சிட்டு. சரி, ஊர்ல உங்களோட குலதெய்வ கோயில் அது? எங்களோட ஊர்ல எனக்கு பக்கத்துல இருக்கிற நான் நவாலியூர் அவர் பிறந்த இடத்திலேயே நான் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு ஜெர்மன்ல வந்து 34 வருடங்களாக இருக்கிறேன். ஓகே, நல்ல விஷயம். இல்ல குலதெய்வ கோயில் கணவருக்கு தெரியாதானே, அதான் கேட்டேன். குலதெய்வ கோயில், குலதெய்வம் எங்கட குலதெய்வம், எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற குலதெய்வம் முருகன் பக்தன் நான். அதான் இல்ல கணவருக்கு தெரியாது. கலையோட அம்மன் என்று ஒரு அம்மன் இருக்கிறார். கலையோட வந்து கொல்லூண்டி இருந்தது, குட்டியில இருக்கிறார். அதையும் போய் பார்த்தீங்கன்னா புதுமை. குண்டு விழுந்து இடி உண்ட ஒரு இடமும் இருக்குது எங்கள் நாட்டுல, ஊர்ல வந்து பாருங்க. எல்லாத்தையும் போய் பாருங்க. கடைசியா அப்ப போனீங்க? கடைசியா நான் 2019ஆம் ஆண்டு போனேன். நல்ல விஷயம், அதுதான் நல்லா இருந்தது. ஓகே, இனியும் போக விருப்பம். வருங்காலங்களே போய் சந்திப்போம். வடிவா போய் கும்பிடுங்க, என்னதை செய்யறதுன்னு. நன்றி, நன்றி, வணக்கம். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. பரவாயில்ல, இந்த கோயில் எத்தனையாம் ஆண்டு தொடங்கப்பட்டேன்னு தெரியும்? ஒழிச்சு தெரியாது. சரி, திருச்செல்ல உடனே கண்டனீங்களா? வந்தவரப்பா, வந்து 5 ரூபா காசு வாங்கிட்டு போயிட்டு இங்கே வா. சாப்பிட்டியா? எங்க என்ன மாதிரி போகுது? நல்லா போகுதா? பார்த்தியா, மழை போயிட்டு. ஓ, அப்போ இன்றைக்கு இந்த முறை
அடுத்து என்ன ஹம் கோயிலுக்கு போகிற பிளான் இருக்கா? நல்ல விஷயம். சரி வா சாப்பாடு எடுத்தா கேமரா கண்டோட ஒழிக்கிறாங்க. இங்க வாங்க சார் ராகா பாரு எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? அதுக்கு தான் வச்சிருக்கீங்க. சாப்பிட்டு வந்தால் பா விடுங்க. சாப்பாடு கிடைக்காது. இப்படியாவது சாப்பிட விடுங்க. வீட்டில் நீங்கள் சும்மா ஓட்டு நெடுக்க சமைச்சு அந்தால போட்டு சாகடிக்காம வந்தால் கோயிலில் ஒரு நாளைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடட்டும். வேணே நெடுக சாப்பிட கோயில் சாப்பாடு கிடைக்காது. உண்மைதான். வீட்டை நெடுக சாப்பிட்டுட்டு வெளியில் எங்கே போய் சாப்பிட்டாலும் அது சூப்பராக தான் இருக்கும். என்ன வந்த காலையில் இல்லைஞ்சமா வணக்கம் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? அப்படியே சாப்பிட்டீங்களா? அது சரி. ஊரில் உங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு எங்கட கோயிலா பண்டதரிச்சி அம்மன். பண்டதரிப்பு அம்மன் அம்மன். ஓகே. அப்போ நீங்கள் கடைசியா இப்போ போய் நின்றுனீங்களா? மட்டி விலம்மன் கோயிலா? இப்போ கடைசியா போனா கோயிலுக்கு போக இல்லை. ஏனப்பா ஒரு காலம் கும்பிட்டு வரீங்களா? போகக்கூடாதுன்னுட்டு போக இல்லை. மற்றபடி சரி நல்ல விஷயம். ஓகே அப்போ போய் கும்பிடுங்க அடுத்த முறை. சாரி எல்லாம் என்னப்பா அப்படி எல்லாம் கீழே நிலத்தில் ஓட்டு சும்மா அந்த ஆஃபர் நடக்குது. ஓமா எல்லாம் வந்து வாங்க. சந்தீபன் சுதன் இனி என்ன ஹம் கோயில் இல்லையா? சில நேரம் 7ஆம் தேதி வச்சிருக்கு. கணவர் ஸ்ரீலங்காவில் நிற்பின நினைக்கிறேன். என்ன 8ஆம் தேதி? சரியா ஓகே. இந்த மாலையெல்லாம் போட்டு அதே கலட்டு தான் மேடம். வாங்கப்பா நல்ல மரவள்ளிக்கெல்லாம் கிடாக்கு வாங்கி கொண்டு பொறிச்சு சாப்பிடுங்க. வணக்கம். படியா கோயில் கும்பிட்டீங்களா? சாமி எல்லாம் சந்தோஷம். நல்ல விஷயம். நீ என்ன அங்கே எப்போ அடுத்த கோயில்? சிவன் கோயில் டோட் பண்ணும். ஹம் கோயில் என்னப்பா ஹாலிடேக்கில் வருது. 7ஆம் தேதி 7ஆம் மாசம் 5ஆம் தேதியே வலிக்கிட்டு கணேசன் சொல்லுங்க கோயில். நான் சும்மா இந்த லோக்கல்களுக்குள்ள கடை முடிஞ்ச டைம் இருக்கேக்கில் எடுத்து போடுறதுதான். வணக்கம் எல்லாரும். ஆக்களின் 2 கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களோட மேலும் மேலும் தொடரட்டும். பார்த்துக்க. நன்றி. வணக்கம். ஓகே சரியா வணக்கம். உலக கண்டமாயிருக்கு ஒக்கப்படுறாங்க. இங்க மயிலிற இருக்கப்பா. இங்க என்ன மகன் இந்த பெரிய ஆளை வளர்ந்துட்டாரு. மயிலிறவே அக்கா எத்தனை மயிலை பிடிச்சி? கணக்க மயில் செத்துருக்கும் போல. எவ்வளோ அக்கா மயில் உண்டு? 1.50. நல்ல வடிவா இருக்கு. சூப்பர். அப்படியே ஃப்ரீஸா நில்லுங்க. மில் வந்து அந்த ஆள் அங்கால பக்கம் இருக்கு. என்ன மாதிரி எல்லாம் வெளிக்கிட போறீங்களா? 20 பூசைக்கு நிக்க இல்லையா? ஓ கலைச்சிட்டீங்க. சரியா வணக்கம். ஏன் வெக்கப்படுறீங்க? தீத்தி விடுங்க. தீத்தி தானே விடுறீங்க. இப்போ நான் ஒரு நாள் 2-3 கோயில்ல கணவரை பார்த்துட்டேன். இப்படி இதை விட பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் அமைச்சு தீத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்களா தெரியும். சரி ஒரு தீத்தி விடுங்க, அதை எடுத்துடுவோம். வரணும். சரி ஒன்றும் தானே யார் இதுனா என்ன? நாங்களே இப்போ இரவில் இந்த கோயிலில் இப்போ மத்தியானம் மிஞ்சின சாப்பாட்டை
ஒண்டா குழச்சிட்டு இப்படி ஒரு போலை தருவாங்க, வாங்கி அடிக்கிறதா நல்லா தானே இருக்கும். அப்படியே ஊறுகாயம் எடுத்தானே. எந்த ஸ்டேட்லேருந்து வந்துருக்கீங்க? பூப்பட்டா. நீங்கள் என்ன உங்களோட குலதெய்வம் அது ஊரில்? இல்லை, இப்போ அப்பா அம்மா பாட்டாம் பாட்டியண்டா அப்படியே வழக்கம் வந்த பரம்பரையாக கும்பிட்டு வந்த கோயிலில் குலதெய்வம் இருக்கு. அது இப்போ உங்களோட அம்மாக்கள் கும்பிட்டது உங்களுக்கும் அது குலதெய்வம் தான். ஊரில் இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. இல்லை, அது ஒரு ஒரு கோயில் இருக்கு. எந்த ஊரில் விடத்த இருக்குன்னு சொன்னீங்களா? இனிவில் பிள்ளையார் கோயில். ஓகே. எப்போ போனீங்க கடைசியா? ஓ சரி, அப்போ அடிக்கடி போய் அங்கே கும்பிடுங்க. என்னக்கா கூட வெயில் அடிக்குது போல. இப்ப சரியா வந்து பாத்தீங்களா? மண்டூர் முருகன் கோயில். ஊர்ல எத்தனை முருகன் கோயில் இருக்கு? மண்டூர் முருகன் கோயில் எங்கட குலதெய்வம். எங்கட கட்டிங்கன் கோயில் எங்கட பிள்ளையார் இங்க குலதெய்வம். ஊர்ல எங்கட மண்டூர் முருகன் கோயில். வெரி குட். அப்படி எல்லாருக்கும் சந்தோஷமாண்டா? கோயில் வந்து தேர்லாம் நல்லபடியா நடந்துச்சா? சந்தோஷம். நன்றி, வணக்கம். என்ன எல்லாம் முடிச்சாச்சா? பிள்ளையார் கோயில் நினைவு வந்த இவரை தான் எனக்கு ஞாபகம். நடு எங்க நிக்கிறவர் என்ன அப்படி என்ன அவர் பற்றுதல். நல்ல விஷயம், நல்லது நல்லது. அப்புறம் இன்றைக்கு என்ன மாதிரி தேரெல்லாம் படிவா பார்த்து எல்லாம் இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல சிறப்பாக நல்லா இருக்கு. நிறைய ஜனம் வந்து காலநிலை தான் கொஞ்சம் அப்படி இப்படி, ஆனால் பரவாயில்ல. கணக்கா ஜனம் வெளியில வர வெயில் வந்துட்டு மழை கணக்கா இருக்கேன்னு. சரி, அப்ப நன்றி. உனக்கு மாம்பழம் போகலையா? நீ இன்னும் மாம்பழம் முடிஞ்ச உறவு வந்து மாம்பழம் கொண்டு நிற்கிறேன். என்ன மாம்பழம் முடிஞ்சு. சரி, என்ன மாதிரி அப்ப இன்றைக்கு கோயில் தலைவர் நிற்கிறார்? கோயில் தலைவர் நிற்கிறேன், ஆனால் மாம்பழம் இல்லை. அது மாறி சொல்லி உள்ளதை சொல்றேன். நான் ஐன்காஃபன் பண்ணிட்டேன். நான் தான் பிளஸ் சண்டை பிடிக்க கூட நாங்கள் நியாயத்தை சொல்லுவோம். அதுக்கு தானோ போய் சொல்லுவோம். சரி, அப்போ அதுக்கு ஒரு களவுலாவா கிடக்கு. வணக்கம். என்னப்பா ஒரு களவுலாவா கிடக்கு இருக்குல்ல? ஓகே, களைச்சு போனீங்களா? நம்பர் இந்த அவ வந்து இந்த அப்புறம் இருக்கல அவ ஸ்பெஷலாக சன் டிவியில் ஓடுவாங்க. பிரேக் நியூஸ் கோப்பையை கவனிச்சு. பை சங்கர். இவருக்கு ராசலிங்கம், முனியாண்டி, ராஜ்குமார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கு? இன்னைக்கு தேர் இதெல்லாம் அப்படி திருப்தியா முடிஞ்சதெல்லாம் நல்லபடியா? அதாவது 33வது திருவிழா. நாங்கள் 33 23 வந்து கொடிமரம் வைத்து 23வது விஞ்ஞாபனம். அதுக்கு முதல் 10 கொடியேற்றம் இல்லாமல் கிளறு கீழே பல இடங்கள்ல நடந்தது. ஆகவே இந்த முறை நல்ல சனங்கள், நல்ல பக்தர்கள் வந்து நின்று விநாயகர் பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்று சென்றார்கள். அந்த வகையிலே மிக்க சந்தோஷம். அடுத்த முறை நாங்கள் கூடிய அளவு வெளி வீதி சுற்றுவதற்கு ஒரு வழி அமைப்போம் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் கட்டாயம் செய்யணும் என்று இருக்கிறோம். மற்றபடி நன்றாக நடந்தது. சந்தோஷம். இது 34 வருஷம் நான் இந்த கோயிலுக்கு. நீங்க வந்து 34 வருஷம். சரி, அப்ப நன்றி எல்லாருக்கும். எப்படி இந்த ஆசீர்வாதம் என்னமாய் போச்சு உங்களுக்கு? நல்லமாய் போகுதா? அதான் நான் பார்த்தேன். தம்பி, எனக்கு ஒரு சோடி அப்பத்தை மறந்துடுவேனாமா? முடிஞ்சாலும் கரைச்சல், அதான் சொல்லி வைக்கிறேன். இது சரி வராது. பச்சை சாத்துப்படுது. குணமண்ண களைச்சி போனீங்களா? வேலா தானே.
மனமெல்லாம் போட்டு என்னம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேய் புஃபேயா? புஃபே இல்லையா? அப்போ இது என்னதுக்கு? பிள்ளையார் சாப்பிட்ட அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அக்கா சாப்பிட்ட அப்புறம் உங்களோட அக்கா சாப்பிட்ட அப்புறம் இதெல்லாம் சாப்பிடலாமாண்ணே? கரெக்டாக தான் யூடியூப் ப்ரோவி. சரி இருந்து கொள்ளுங்க. என்னமா ரவி அண்ணன் அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிட்டீங்களா? நிச்சயமாக இப்போ அடுத்த கட்டம் பச்சை சத்து நடைபெற போகிறது. அதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம். ஓகே நன்றி. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம் சங்கர். என்னென்னா இந்த கோயில் வந்து எங்களோட ஹட்டிங்கன் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் வந்து ஆரம்பத்தில் 84 நானும் ஏதேசப்பான்னு சொல்லி இணுவில் சேர்ந்தவர். நாங்கள் 2 பேருமா வேலை தேடி தெரிவோம். அப்போ நான் முழு சாய்வோம். அவர் அதை வச்சுக்கொண்டு நீ இந்த பிராமணரை மச்சம் சாப்பிட்றாங்க, நீ சைவமாக இருக்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன் நான் பரவாயில்லையே சைவம் தான், அதை மாற்ற இல்லாது. நான் அப்படி சொன்னபோது நாங்கள் அப்போ ஒரு உங்கள் மதம் மாற்றுறாங்க, நாங்கள் ஒருக்கா போய் ஒரு சோசியலில் கேட்போம் சொல்லி நாங்கள் அந்த உடனே கேட்டோம். நாங்கள் ஒரு ஆவணி மாதம் நினைக்கிறோம் கேட்டாங்க. பிள்ளையார் இந்த பிள்ளையார் சதுர்த்தி நேரம் தான் கேட்ட உடனே முள்ளர் என்று சொல்லி அடிமையான உனக்கு தெரிஞ்சிருக்கோம். முந்தி எங்கட அந்த சோசியல் அமைச்சர் அவர் சொன்னேன் வழிபாட்டுக்குன்றது ஒவ்வொரு இனத்துக்கும் முக்கியம். அதனுடைய நான் அதை கதை பேகமேஸ்வரோட கதைச்சிட்டு சொல்கிறேன். அப்போ பேகமேஸ்வரில் ஸ்டட் டிரெக்டர் அப்போ ஸ்டட் டிரெக்டரோட கதைச்சிட்டு சொல்கிறான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கிழமையாலேயே ரூம் தந்துட்டாங்களா? அப்போ தந்த கையோட நாங்கள் அந்த அதில் காட்சி விளையாடலாம், பொழுதுபோக்கு செய்கிற தாயம் விளையாடலாம். நாங்கள் வழிபாட்டுக்கு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து வெள்ளிக்கிழமையை தான் நாங்கள் பிரதானமாக செய்துட்டு வந்தாங்க. அப்படி செய்துட்டு வந்துட்டு சரஸ்வதியோட ஐயா போகத்தில் இருந்த வித்தியாதர குழுக்களை விட்டு அவர் எங்களுக்கு ஒரு மூத்த குழு வயதான ஆலோசனை மாதிரி இருந்தார். அப்போ அவர் சொன்னார் நாங்கள் இது பண்ணுவோம். அப்போ அந்த நேரம் எங்களுக்கு ஒரு இட நெருக்கடி ஏற்படுது. என்னன்னு சொன்னால் அவர் சோசியல் எங்களுக்கு ரூமை தந்தார். அந்த ரூமில் 4 பேர் தங்கக்கூடிய ரூம். ஓகே. அந்த உடனே அந்த 4 பேர் ஃபேமிலியில் இருந்து 8 பேர் வந்துட்டு அந்த சீசனில் தான் நாங்கள் சிவமோகன் ஆக்கள் எல்லாம் சிவமண்ண மோகன் ஆக்கள் எல்லாமோ பழைய வந்தவை அவைகளுக்கு இடம் கொடுத்து போட்டு அதை அந்த இடத்த எங்களுக்கு என்ன சிவன் தான் அந்த வெள்ளிக்கிழமையில் பஜனை வைக்கிறதும். அப்போ நாங்கள் பிராமணர் இல்லாமலே அதை செய்கிறாங்க. அந்த கல்யாண வீட்டில் இருந்து எல்லாம் எங்களுக்கான அதுக்கான ஆவணங்கள் தான் இதில் இருக்குது. அந்த போட்டோ இல்லை. இப்போ அந்த கோயில் எந்த சொந்த அபிப்பிராயம் வந்து கோயில் நாங்கள்லாம் முதல் ஒரு எங்களுக்கான நாங்கள் ஒரு விழிப்புணர்வு, அதாவது மதம் மாறாமல் எங்கள் சமுதாயத்துக்காக ஒரு இதை உருவாக்கணும்னு உருவாக்குனார் இங்கே ஹட்டிங்கன். ஆனால் இன்றைக்கு வேறு இடங்களில் அவர்கள் நாங்கள் உரிமை கொண்டாடுறார்கள். அது உண்மை என்று நான் நம்ப இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒபிஷியலாக தந்தது இங்கே பதிவில் இருக்கு. சமூக சேவர் எங்களுக்காக தந்ததை வணக்கத்துக்கு இது பண்ணாங்க. அதே பற்றி தான் இன்றைக்கு இந்த புதமேஸ்வரம் அந்த நன்றி அதில் சொல்லுவாங்க. சமுதாயம் வந்து இல்லை. இப்போ நல்ல அந்த நேரத்தில் நீங்கள் அப்படி ஆரம்பிச்சிருக்காட்டி இப்படி ஒரு கோயில் வந்து இப்போ இங்கே நிற்காது. என்னோட ஆலயம் வந்து ஒரு முக்கியமாக படுது. எப்பயுமே நாங்கள் பொது கோயில் என்ற முறையில் தான் வச்சுருக்கோம். பொது நாங்கள் அந்த நேரம் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கினாங்க 84. அந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் தலைவர் காரியதர்சி என்ற போது அப்போ இந்த விடுதலை நோக்கி எண்ணம் உள்ளவர்கள் அது தலைவர் என்றால் அது பிரபாகரன் தான் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. தலைவர் உதவ நம்பினாம் என்ற வசனம் தான். அவருக்கு தலைவர் என்றாலே அவருக்கு தான் என்ற மாதிரியான ஒரு
தமிழ்ல முழுமையான விளக்கமற்றவர்களாக அவர் வந்து தேசிய தலைவர். இது கோயிலுக்கோ எந்த இதா இருந்தாலும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு கொண்டு அதுக்கு ஒரு தலைவர் காரியதர்சி என்றதும் இருக்கணும். அந்த ஒழுங்கு இருக்கு, ஒழுங்கு. அதை சொன்னபோது புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லாத இளம் சமுதாயமாக இருந்தவர்கள். நாங்கள் ஒரு 60 பேருக்கு மேல இருந்த நாங்கள். அது ஒரு 2 பில்டிங்ல 30-60 பேருக்கு மேல இருந்தாங்க. அதால தான் அதை செய்ய வேண்டிய நல்ல விஷயம். இந்த ஆலயம் வந்து தெரிகிற இல்ல, நாங்கள் 84 ஆரம்பிச்சு வச்சுனாங்க. அது ஆவணி மாதம் நினைக்கிறேன். இல்ல அதான் இப்ப இந்த கோயில் வந்து இது எத்தனையாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியணும். புரட்டாதியில தான் நாங்கள் இந்த சரஸ்வதி பூசை காலம். அதுதான் ஐயரை வச்சு நாங்கள் முதல் பூசை செய்தனாங்க. அவருக்கு வந்த நேரத்தில் அவருக்கு குளிர், எங்களுக்கு அந்த நில அறைய அவசரமா தந்துட்டீங்கன்னா அந்த நில அறையை திறந்த போது அதுல கேஷன் வசதி இருக்கு இல்லை. ஆனால் அந்த சமூக சேவையாளர் எங்களுக்கு அந்த முல்லர் என்றவர் அடுத்த ஆண்டு பிள்ளையில அடுத்த விண்டர் பிள்ளையில அதை செய்து வந்துட்டாரா. ஏன்னா இந்த ஒரு இதுல இருந்தபடியா அது நாங்க முதல்ல அந்த முல்லர் என்ற அந்த நபருக்கு சோசியல் ஆஃபீஸருக்கு நன்றி சொல்லணும். மற்றது இந்த கட்டிக்கணும் இந்த மக்களுக்கு, இந்த நாட்டு மக்கள் எங்களை எந்த விதத்திலுமே இது பண்ணாம இது ஒன்றும் இல்லை. இப்போ நான் இப்போ இது வரைக்கும் பழகினதுல இந்த எங்களோட சைவ சமயத்தான மக்களுக்கு எந்த வித எதிர்ப்பும் இல்லை. ஜெயமங்காரச்சனம் அவங்களே நிறைய பேர் வந்து போறவங்க. அது தெரியாது. முஸ்லிம்கள் எங்களுக்கு முந்தையே இருக்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் வர்றதுக்கு இப்ப இருக்கிறாங்க. இந்த 40 வருடத்துக்கு முதலே அவர்கள் 35 வருஷத்துக்கு. ஆனா அவர்கள் எங்களுக்கு 35 வருஷத்துக்கு முதல் வந்தவர்களுக்கு எந்த விதமான அவர்கள் மத வழிபாட்டுக்கு இடம் கொடுக்கல. ஆனா எங்களுக்கு தந்த உடனே அதை வச்சு அவங்க நிறைய தொடங்கிட்டாங்க. அந்த முந்தின முஸ்லீம் சமுதாயம் அந்த முந்தைய தலைவர்களாக இருந்த அந்த நிர்வாகத்துக்குள்ள இருந்தவர்கள், அந்த கமிட்டியில் இருந்தவர்கள் எங்களோட இனியிலான நல்மதிப்போடு இருந்தவர்கள். இப்போ எங்களை அதுகள் ஒரு மாதிரி பார்க்கணும். அது வேற புதிய சமுதாயம். ஆனால் பழைய சமுதாயம் வயதானவர்கள் எங்களோட நல்லமா இருந்தது. முந்தைய எங்களுக்கு தெரியும் தானே அந்த பில்டிங்ல எல்லாம் உண்டா இருந்து 34 வருஷமோ நீ அதுகளை பற்றி அனுபவப்பட்ட உனக்கே இப்போ 40 வருட அனுபவத்தில் எங்கள்கிட்ட நீ ஒரு 34 வருட அனுபவத்தை நீ கண்டிருப்போம். அப்போ உனக்கே நாங்கள் அதை சொல்ல தேவையில்லை. நீயும் நீச்சதை புரிஞ்சு சொல்லி அப்படி எடுத்து சொல்லணுமோ அதை சொல்லி நீ எடுத்து. அதான் இப்போ என்னடா இது இந்த கோயில் வளர்ச்சியில நிறைய தமிழ் சனம் வந்தாங்க. குடமுழுக்கு கண்டதும் இந்த பிள்ளையார் தான். அதுவும் ஒரு பெரிய நாதேஸ்வர கலைஞர் தமிழ் வித்துவாங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது 4 முறை ஜெர்மனியில குடமுழுக்கு கண்டது. அதில் 4வது முறை மகா கும்பாபிஷேகமாக நடைபெற்றது இந்த கோயில் இப்ப இருக்கிறாங்க. அதான் இப்ப என்னன்னா இந்த ஆலயத்துல வந்து நிறைய பேர் வந்து சிறப்பு வந்து இதுதான். நாங்கள் பேர் சூட்டினதான் 91 பேர் சூட்டினாங்க. விநாயகர் முதல் நாங்கள் இந்து வழிபாட்டு ஒழுங்கு அதுக்கு நாங்கள் எதுவும் பேர் இல்லை. ஏன்னா நாங்கள் நிர்வாகத்தை உருவாக்கணும் போது தலைவர் என்றதை வைக்க முடியாதுன்னு சொன்ன போது நாங்கள் அது இல்லை. எங்களுக்கு கடவுளுக்கு தலைவர் பிள்ளையார் என்றதான் முழு முதற் கடவுள் இருந்தாலும் நாங்கள் எது செய்தாலும் பிள்ளையார் வழிபாட்டோட செய்வோம். அதை வச்சே தான் இங்கே 3-4 கல்யாண ஊர் கூட நாங்கள் அந்த நில அறையில் செய்வோம். சிவம் அந்த நேரம் இல்லாமலே சிவம் செய்வோம். சிவத்துக்கும் அதில் நிறைய அதான் இன்றைக்கு அவர் வர்றேன்னு சொன்னவர் சிவமண்ணே காண இல்லை. அவரோடையும் கதைக்க ஒன்றைக்கணும். அவங்களோடையும் காய்ச்சிட்டு நன்றி காய்ச்சதுக்கு. இப்போ இந்த என்னென்னா இந்த வீடியோவும் சில நேரம் ஹட்டிங்கனில் முந்தி வசித்த நிறைய தமிழ் ஜனம் கனடா போயிருப்பாங்க, வேறு நாடுகள் போயிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த இதில் பங்கு இருக்கு. இதில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், முதல்ல எங்களுக்கு சின்ன சின்ன படம் தான் இல்லை. பெரிய படத்தை பெரு தந்தது கட்டுத்துறையை சேர்ந்த ஸ்ரீதரன் அவர் காலையில் அவருக்கு நாங்கள் ஆப்ரேஷன் இந்த பிரெக்னன்சில எல்லாம் நானும் அந்த கேதி சப்பாவும் சேர்ந்த எல்லாம். அதான் இப்ப என்னன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப்ல எப்பவுமே இருக்க போது இது ஒரு வரலாற்று பதிவாக தான் இருக்கு. ஒரு தவறு ஒரு டோட்மன்ல இருந்து எங்க சூட்டாசியன் பீரோன்னு சொல்லி இங்கே இலங்கையில் ஒரு உதவி செய்த ஒரு நிறுவனம் இருந்தது. அவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு போது டோட்மன்ல தமிழ் மக்கள் நிறைய இருந்து ஒரு ஒத்துழைப்பு மில்லியன்னு சொல்லி இங்கே 84 எங்கள்கிட்ட தான் ஒத்துழைப்பு கேட்டு நாங்கள்லாம் 84, 85, 86 வரைக்கும் அவர்களோட இங்கே இந்த கலாச்சார விழா செய்தாங்க. 87ல் அது இயக்கம் அது அவங்களோட தொடர்புகளை வச்சிருக்கோம். தமிழ் மக்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அது பிறகு அந்த சூட்டாசின்
அந்த நிறுவனத்தோட தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இல்லைன்னா அது கண்டினியூ ஆகியிருக்கும். இந்த ஜெர்மனி தமிழர்கள் ஒன்றிணைப்பு தொடர்ந்துருக்கும். சரி இல்ல அது அது கவனத்தில் கொள்ள வேணும். என்னன்னு சொன்னா இப்ப தப்பாக தாங்கள்லாம் எல்லாம் முதல் வச்சதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உரிமை கொண்டாடுறாங்க. இல்ல இப்ப இது ஆரம்பத்துல இருந்தே இப்ப நான் 84 இருந்தா அப்படியே எவ்வளவு பேர் இதுக்குள்ள உழைச்சு கன பேர் போயிட்டு இப்ப கனடாவில் முந்திய கரண் எல்லாம் எவ்வளவு எல்லாம் உழைச்சினாங்க முந்தைய. அப்ப அதை எல்லாரும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சிருக்கிறேன். எல்லாரும் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நீங்கள் உங்களுக்கு சரி.